Hi, hello guys, welcome to your learning tutorial. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு பைத்தான்ல எப்படி ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் பண்றது அண்ட் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அண்ட் ஆல்சோ இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸை பத்தியும் பார்க்க போறோம். ஏற்கனவே போன வீடியோல எப்படி ஒரு பைத்தான் இன்ஸ்டால் பண்றதுன்றத பார்த்தோம், டவுன்லோட் பண்றது எல்லாமே பார்த்தோம். இப்ப வந்து அது எப்படி நம்ம அதை கோட் எழுத போறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பைத்தான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்படிதான் ஒரு பைத்தானோடைய ஸ்க்ரீன் இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோட் டைப் பண்ணணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கோடை வந்து அந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க டிஃபால்ட்டாவே என்னன்னு இருக்கும்னா main.pyன்னு டிஃபால்ட்டாவே இருக்கும். இந்த main.py அப்படின்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம் அதுவாகவே டிஃபால்ட்டா வந்து நமக்கு .py அப்படின்னு போட்டு வச்சிருக்கு. இங்க py அப்படின்னா என்னன்னா பைத்தான். இப்போ நம்ம எந்த ஒரு கம்பைலர் எடுத்தாலும் நம்ம என்ன ப்ரோக்ராம் வேணா டைப் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சி டைப் பண்றோம் அப்படின்னா நம்ம அதை சேவ் பண்ணும்போது .c அப்படின்னு கொடுப்போம். இப்போ அதே மாதிரி நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் போடுறதுனால நம்ம .pyன்னு போடுறோம். அப்பதான் அது கம்ப்யூட்டருக்கு தெரியும் நம்ம என்ன ப்ரோக்ராம் டைப் பண்றோம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அதனால டிஃபால்ட்டாக அதே சேவ் ஆயிருக்கும். உங்களுக்கு நீங்க நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபைலுக்கு போயிட்டு நியூ அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்க நியூ கொடுத்து ஃபைல் கிளிக் பண்ணி உங்க ஃபைலுக்கு பிடிச்ச நேம் வந்து நீங்க வச்சுக்கலாம். ஸோ நான் நியூ அப்படின்னு போடுறேன். .py எப்பயுமே நம்ம சேவ் பண்ணும்போது .pyன்னு போட்டுதான் சேவ் பண்ணணும். அப்பதான் அது பைத்தான் ஃபைல் அப்படின்றது கம்ப்யூட்டருக்கு தெரியும். ஸோ இப்போ new.py அப்படின்னு நம்ம சேவ் பண்ணிட்டோம். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், நம்ம கோட் போட போறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட் இன்புட்ல வந்து என்னன்னா இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து அவுட்புட் ஃபங்க்ஷன்னா பிரிண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பார்த்தோம் பிரிண்ட் அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒரு ரிசல்ட்டை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம என்ன வேணா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அது அப்படியே தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இன்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்போ அது அக்செப்ட் டேட்டா. இப்போ ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப் கிரியேட் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ல வந்து என்ன கேட்கும், உங்களுடைய நேம் என்ன அப்படின்றது யூசர் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கேட்கும். ஸோ அதே மாதிரி அதை வந்து கேட்குது இல்லையா? ஸோ எனக்கு யூசர் கிட்ட இந்த ஒரு டேட்டா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறது தான் வந்து இன்புட் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம எப்படி ப்ரோக்ராம்ல போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் எப்பயுமே நம்ம பிரிண்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா பிரிண்ட் அப்படின்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணணும் அண்ட் பேரந்தீசிஸ்ல நம்ம போடணும். அதாவே டிஃபால்ட்டாவே பாருங்க நமக்கு பிரிண்ட் அப்படின்னு நமக்கு அதுவாகவே காட்டுது. ஸோ நம்ம என்டர் கொடுத்தாலே போதும். ஸோ வந்து நம்ம ஏதாவது ஒன்று பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும். ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் தான். இப்போ கேரக்டர்னா இப்போ ஏபிசி அந்த மாதிரி லெட்டர்ஸ் இல்லை எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இப்போ நான் அந்த ஸ்ட்ரிங்ஸை பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம எப்பயுமே டபுள் கோட்ஸ்ல தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ நான் டபுள் கோட்ஸ்ல வந்து வெல்கம் அப்படின்னு நான் போடுறேன். வெல்கம் அப்படின்னு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த வெல்கம் அப்படின்றது எனக்கு அவுட்புட்ல வந்து பிரிண்ட் ஆகணும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து ஒரு ஆப் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம உள்ள போகும்போது எப்பயுமே ஏதாவது ஒரு ஆப்ல வெல்கம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரிதான் நம்ம இப்போ ஒரு ஆப் கிரியேட் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதில் வந்து நம்ம வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். கொடுத்து நம்ம இங்க ரன் பண்ணோடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் டபுள் கோட்ஸ்ல கொடுக்கும். டபுள் கோட்ஸ்ல வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நீங்க என்ன வேணாலும் கொடுத்தாலும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதுதான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இங்க பிளே ஐகான் மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து ரன் ஆகிறதுக்கான
ஐகான். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுறேன். எனக்கு கிளிக் பண்ண உடனே எனக்கு அவுட்புட் வந்து கீழே பார்க்கணும். எப்பயுமே அவுட்புட் வந்து எங்கே வரும் அப்படின்னா கீழே, இல்லைன்னா இந்த கீழே எனக்கு வந்து இங்கே ஒரு என்ன வெல்கம் அப்படின்றது எனக்கு இந்த அவுட்புட்ல கீழே எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது இந்த ப்ராசஸ் ஃபினிஷ் வித் எக்ஸிட் கோட் 0ன்னு இருக்குல்ல, 0 அப்படின்னு நமக்கு வந்தாலே இந்த கோட் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிருக்கு, எந்த எரரும் இல்லாமல் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து இது நம்மள என்ன வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வேரியபிள்ஸ் என்ன வேணாலும், இப்போ நான் நம்பர்ஸை கூட நான் இங்கே போட்டு நான் ரன் பண்ணுறேன், எனக்கு அது கூட எனக்கு அவுட்புட்டில் வரும். நீங்கள் சிம்பிள்ஸ் என்ன எனக்கு பிரிண்டில் யூஸ் பண்ணாலும் எனக்கு அது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். இதுதான் வந்து பிரிண்ட். இப்போ இன்னொன்று பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்லேட் கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சாக்லேட் கடையில் வந்து என்னென்னலாம் இப்போ நிறைய சாக்லேட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மில்கி பார் அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் டு ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம இதோடைய ரேட் வந்து என்டர் பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் 20 அப்படின்னு கொடுக்குறேன். என்டர். மில்கி பார் கொடுத்துரும். அப்புறம் வேற என்ன இருக்கும்? 5 ஸ்டார் இருக்கும். ஃபைவ் ஸ்டார் அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் டு 5 ஸ்டார் வந்து இந்த மாதிரி அண்ட் வேற என்னன்னா சாக்கோ அது என்ன இருக்கும் சொல்ல கொடுங்க. என்டர். இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கடையில் இந்த பொருள்லாம் இருக்கு. இப்போ வந்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இது என்ன செய்ய போறோம், இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா என்ன வாங்குறாங்கன்னா, இப்போ மில்கி பார் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்டர் கொடுக்கேன். பிரிண்ட்ல வந்து எனக்கு மில்கி பார் வரணும், ஏன்னா அது வாங்கியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அது கூட வேற என்ன வாங்குறாங்க, பிளஸ் 5 ஸ்டார். அதுக்கப்புறம் என்ன வாங்குறாங்க, சாக்கோ வாங்குறாங்க. இந்த மாதிரி இப்போ வந்து ஏன் வந்து இதை நம்மளே வந்து நார்மலாகவே இப்போ வந்து மில்கி பார் வாங்குறாங்கன்னா அது வந்து 20 rupees அண்ட் 5 ஸ்டார் வாங்கினா 10 rupees அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை ஆட் பண்ணி நமக்கு யூசர் கிட்ட இருந்து நம்ம காசு வாங்கிப்போம். ஆனால் இதுக்கே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வேர்ல்டில் ஃபுல்லாகவே ஏஐயா மாறிடுச்சு. ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் ரோபோட்ஸ் அப்படிதான் நம்ம வந்து எதிர்காலத்துலலாம் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்து இப்போ ஒரு கம்ப்யூட்டர் தான் வந்து இப்போ ஒரு கடையை ரன் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து நமக்கு தெரியாது இது ஆட் பண்ணணும், இது ஆட் பண்ணி எனக்கு இது வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது, அதுக்கு தெரியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம சொல்லி வைக்க போறோம். இந்த மாதிரி எனக்கு இது மாதிரி மில்கி பார் வாங்கினா மில்கி பார் அது கூட எனக்கு ப்ளஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எனக்கு 5 ஸ்டார் வரணும், இந்த மாதிரி சொல்லி நம்ம இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். பாருங்க எனக்கு அவுட்புட்ல என்ன வருது அப்படின்னா 60 அப்படின்னு வருது. ஏன் எனக்கு 16 வந்திருக்கு, ஏன்னா மில்கி பார் என்ன கொடுத்துருக்கோம், அதோட ரேட் 20 கொடுத்துருக்கோம். பிளஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். பிளஸ்ன்னா வந்து ஆட் பண்றதுன்னு தெரியும். ஸோ நமக்கு கம்ப்யூட்டர் வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 5 ஸ்டார் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் சாக்கோ ஆட் பண்ணணும், அதோடைய ரேட்ஸ் எல்லாமே 20, 10, 30 இது எல்லாமே ஆட் பண்ணி நமக்கு 60 அப்படின்றது அவுட்புட்ல வருது. இதுதான் ஒரு நார்மலான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கோரி பார்க்கறது தான். இது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இன்புட் ஃபங்க்ஷன். இன்புட்னா என்ன, ஒரு டேட்டாவை அக்செப்ட் பண்ணிக்கிறது. இன்புட்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிருக்கீங்க. அந்த ஆப்ல எடுத்தோடனே நீங்க போனோடனே என்ன கேட்கும், உன்னோட நேம் என்டர் பண்ண. எக்ஸாம்பிளுக்கு வந்து
நான் இங்க ஒரு ப்ரோக்ராம் போடுறேன், உங்களுக்கு புரியும். நான் வந்து பிரிண்ட்லேயே கொடுத்து எனக்கு சொல்லியிருக்க டபுள் கோட்ஸ்ல போடணும். என்டர் your name. Enter your name நான் அவுட்புட்ல பிரிண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்டர். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு வந்து அவங்க நேம் என்டர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த என்டர் பண்றது நான் இப்போ இதை நார்மலா இப்போ நான் இதை ரன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். என்டர் யுவர் நேம்னு இருக்கு. நான் இங்க வந்து என்னோட நேம் என்டர் பண்ணதுக்காக நான் அதில் ஏதாவது லெட்டர் கீபேட்ல டச் பண்ணேன்னா எனக்கு அந்த லெட்டர் டைப் பண்ண முடியாது. ஏன்னா இது என்ன மோட்ல தான் இருக்குன்னா பிரிண்ட் மோட்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ என்னால் இதை வந்து பிரிண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால இப்போ நம்ம இதை வந்து இன்புட்டா நமக்கு யூசர் கிட்ட எங்க நேம் என்டர் பண்ற மாதிரி வாங்குறதுக்கு தான் நம்ம இன்புட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த இன்புட் கொடுக்கணும்னா அந்த இன்புட்டை எதுல யூஸ் பண்ணணும்னா ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி யூஸ் பண்ணணும். வேரியபிள்னா என்னன்னா ஒண்ணுமே இல்லை, அது என்ன வேணாலும் இருக்கலாம். சீக்வென்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணேன்னா வேரியபிள் நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். நான் வீன்னு வச்சுக்கிறேன். ஸோ வீக்கு வீன்ற ஒரு வேரியபிள்ல நம்ம வந்து இன்புட் வாங்கணும். இன்புட்டுக்கு இது இங்க பாருங்க ஐஎன்னு பிரிண்ட் பண்ண உடனே எனக்கு இன்புட்டோடைய இது வந்துருச்சு. இப்போ நான் அதை டபுள் கோட்ஸ்ல என்டர் யுவர் நேம் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அடிச்சிடும். அடிச்சுட்டு இங்க வந்து என்டர் யுவர் நேம்னு கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு பிரிண்ட்ல அவங்களுடைய நேம் வந்து நான் இப்போ v ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் நேம் கொடுத்தோன்னே எனக்கு நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து வெறும் என்டர் யுவர் நேம்னு கேட்கும். அண்ட் நம்ம நேம் என்டர் பண்ணிடுவோம். எனக்கு வந்து அவங்க என்டர் பண்ண நேம் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். நமக்கு தெரியணும் அவங்க என்ன நேம் டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். அதனால என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு இங்க வி காட்டுது பாருங்க. ஏன்னா இது ஏற்கனவே நம்ம வீன்றது அசைன் பண்ணிட்டோம், சொல்லிட்டோம். ஸோ எனக்கு வீன்றதுலதான் என்ன இருக்குன்னா நேம் இருக்கு. அந்த நேம் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். சொல்லிட்ட பிறகு அது அசைன் பண்ணிக்கும், பிரிண்ட்ல வந்துடும். ஸோ அதனால இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணணும் உங்களுக்கு புரிஞ்சிடும். என்டர் யுவர் நேம் இருக்கு இல்லையா. ஸோ நான் இங்க என்னுடைய இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு நேம் டைப் பண்றேன். என்டர் பண்ணி நேம் என்டர் பண்ணோடனே எனக்கு என்ன வருதுன்னா ஸ்ரீ அப்படின்னு வருது. ஏன்னா நான் என்ன கொடுத்துருக்கேன், எனக்கு நேமை பிரிண்ட் பண்ணணும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் பக்கத்துல இப்போ ஒரு என்ன கொடுக்க டபுள் கோட்ஸ்ல வெல்கம் வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா டபுள் கோட்ஸ்ல. நான் ஏன் இங்க வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன், எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப் எடுத்தீங்கன்னா இப்போ நம்ம நேம் கேட்கும், யூசர் நேம் கேட்கும். நம்ம நேம் கொடுத்துட்ட பிறகு நம்ம என்டர் பண்ண உடனே வெல்கம் அப்படின்னு சொல்லி நம்மளோட நேம் காட்டும் இல்லையா. இந்த மாதிரி ஒரு சம் பேசிக்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி வெல்கம் பண்ணுறதுலாம் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். நான் இது வந்து விஏ நான் டபுள் கோட்ஸில் கொடுக்கல, இதை மட்டும் டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு விஏயும் நான் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வி அப்படியே தான் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். எனக்கு இதோடைய பேர் பிரிண்ட் ஆகாது. ஸோ அதனால நமக்கு பேர் தானே பிரிண்ட் ஆகணும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கமா யூஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணிருக்கேன், கமா யூஸ் பண்ணி வி அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து ரன் பண்றேன். என்டர் யுவர் நேம் அப்படின்னு கேட்குது. இப்போ நான் ஒரு நேம் கொடுத்து இங்க பாருங்க எனக்கு வெல்கம் மணி அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரிதான் எனக்கு வெல்கம், அதுக்கு பக்கத்துல எனக்கு மணி அப்படின்னு எனக்கு அவுட்புட் வருது. நான் வீல என்ன கொடுத்துருக்கேன், நேம் கொடுத்துருக்கேன். அந்த நேம் தான் எனக்கு அவுட்புட்டா வரும். இதுதான் ஒரு பேசிக்காக இன்புட் அவுட்புட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துருக்கோம். இதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.